வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸ் தான் பண்ண போறோம். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ வீட்டில் கிட்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள எங்கேஜிங்காக நம்ம வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் அவங்கள வச்சே நம்ம பண்ண வச்சுக்கலாம். இந்த குக்கீஸ் செம்ம எம்மியா இருக்கும், பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம கராச்சி பிஸ்கெட் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்டியா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெளியில பாத்தீங்கன்னா கிரன்ச்சியா இருக்கும், உள்ள செம்ம சாஃப்டா இருக்கும். ஃபிளேவர் பாத்தீங்கன்னா நான் பைனாப்பிள் ஃபிளேவர்ல பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குக்கீஸ் பண்றதுக்கு நம்ம 1/4 கப் அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற வெண்ணெயை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்காக நான் விஸ்க் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் சாஃப்டா இருந்தாதாங்க நம்ம மாவோட பிசையும் போது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இது கூடவே நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். 1/3 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, பொடிச்ச சக்கரை கூடவே கொஞ்சமா பால் சேர்த்து நீங்க பிசைஞ்சீங்கன்னா கண்டென்ஸ் மில்கோட ஃபீல் அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிரீமி மிக்சரா வரணும். ஸ்வீட்டுக்கு சக்கரை, மாவை மாய்ஸ்ட் பண்றதுக்கு பால் சேர்த்துருக்கோம். நீங்க அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்றீங்கன்னா மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதுல 1 கப் அளவுக்கு மைதாவை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்க மைதா, பேக்கிங் பவுடர், கண்டென்ஸ் மில்க் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்மளுக்கு எவ்வளவு ஈரப்பதம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பால் சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும். அடுத்ததா இதுலயே 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்க கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். ஃபிளேவருக்கு நான் பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 3 to 4 டிராப்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு எந்த ஃபிளேவர் பிடிக்குமோ அந்த ஃபிளேவர் சேர்த்துக்கலாம். பட் கராச்சி பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஃபிளேவர் இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு பிசைற மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. பிசையும் போது ப்ரெஷர் கொடுக்காம அப்படியே சாஃப்டா ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல டேஸ்டுக்காக நான் மிக்சட் நட்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எதிர்க்கோ சேர்த்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு அதுல கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசு பிசுன்னு இல்லாம இருக்கும். இப்போ எல்லாமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கணும். அவ்வளோதாங்க. இதை நீங்க மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட குக்கி டோ ரெடி ஆயிடும். பிசைஞ்ச உடனே உதிர்ந்து போகாம உங்களுக்கு ரோல் பண்ண வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உதிர்ந்து போச்சுன்னா உங்க மாவுல இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும். இப்போ நம்ம இதை லாக்ஸ் மாதிரி ரோல் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். வெண்ணெய் நல்லா ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா டைட்டா செட் ஆயிடும். டைட்டா செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரோல் பண்ணும்போது எட்ஜஸையுமே நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய குக்கி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க லாகோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாக்ஸ் பாத்தீங்கன்னா கிராக்ஸ் எதுவும் இல்லாம ஸ்மூத்தா இருக்கணும். நம்ம 1-2 லாக் பண்ணும் போதே கடைசியா இருக்கிற மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் கொஞ்சமா பால் தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் பால் சேர்த்தா கப் கேக் மாதிரி ஆயிடும். அதனால பார்த்து தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூனா சேர்த்துக்கோங்க. இதை நீங்க அப்படியே லாக்ஸ் மாதிரி வச்சு கட் பண்ணி கூட வைக்கலாம், இல்லைன்னா பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சு கூட பேக் பண்ணிக்கலாம். இந்த லாக்ஸை ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கும் போதே நீங்க அவனை 180 டிகிரி சீல ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. பேக்கிங் டிஷ்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி ரெடியா இருக்கட்டும். அதுக்கப்புறமா லாக்ஸை நம்ம ரவுண்டா உங்களுக்கு எவ்வளவு திக்கா வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி பேக்கிங் ட்ரேல அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கங்க நம்ம நட்ஸ், டூட்டி ஃப்ரூட்லாம் சேர்க்கறதுனால கட் பண்ணும்போது அந்த எட்ஜஸ் கொஞ்சம் உதிர்ந்து போகும். நீங்க மறுபடியும் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஷேப் பண்ணிடுங்க. இப்ப ஃபுல்லா பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரீ ஹீட்டட் அவன்ல 170 டிகிரி சீல ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான இந்த குக்கீஸ் உங்களுக்கு ரெடி ஆயிடும். பேஸ் கோல்டன் கலரா மாறி எடுத்துனா குக்கி ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். வெளியே எடுத்து ஆற வச்சுட்டு கிளீனான ஒரு கண்டெய்னர்ல ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4-5 நாளைக்கு கூட இந்த குக்கீஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அவுட் சைட் பாத்தீங்கன்னா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். பைனாப்பிள், வெனிலா ஃபிளேவர்ல டூட்டி ஃப்ரூட்டி பைட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்டோட பைட்ஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமேசிங்கா இருக்குங்க. இந்த ஈஸியான டூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.